மக்களையே சந்திக்காத அஜித் அவர் நேற்று பார்த்தா ப்ரெஸ் மீட்டில் ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போறாரு. மக்களோடே இருக்கிற விஜய் அஜித் ஸ்டைலில் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அது 2 பற்றி தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல விஜய் எழுதின அந்த லெட்டர்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். இதுவரையும் வந்து அவர் பொலிட்டீஷியன்ஸ் ஒரு டெம்ப்ளேட்டில் அறிக்கைகள் வெளியிட்டு இருந்தார். ஆனால் அவர் கோயம்புத்தூர் போனப்போ மேலே பசங்கள்லாம் மரத்துலேருந்து குதிச்சது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னைக்கு அவருடைய ஸ்டைலில் குட்டி ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. எப்படி இருக்கு? அவர் சொல்ல வர விஷயத்த கரெக்டாக கன்வே பண்ணிட்டாருன்னு பார்க்குறீங்களா? இது எப்படி பார்க்கலாம்? இப்போ அவருக்காக வரக்கூடிய கூட்டம் எல்லாமே இளைஞர்களுடைய கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. அவங்க வந்து தன்னுடைய தலைவரை பார்க்கணுன்ற ஒரு மகிழ்ச்சியில் வந்து ஏதேதோ செய்கிறாங்க. அது வந்து சோஷியல் மீடியாலையும் சரி பொதுத்தளத்துலையும் அது வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்னு எல்லாருமே வந்து பேசினாங்க. அது வந்து அவருக்கு மட்டுமான பாதுகாப்பு இஷ்யூ கிடையாது. இப்போ அவர் வந்து அவரை பார்த்து யாராவது தூக்கி போடுறாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று தூக்கி போடுறாங்க, அவர் கேட்ச் பண்ணிடுறாரு. அப்போ அதில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுல்ல. ஸோ நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், நம்முடைய செயல்முறைகள் வந்து ரொம்ப கண்ணியத்தோடு இருக்கணுன்றது தான் அதில் இருக்கக்கூடிய செய்தி. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்ற 3 விஷயத்தையும் அண்ணாவுடைய இதை வந்து அவர் கோட் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அது வந்து ஏதோ ஒரு யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர் ஸ்டைலில் அது இருந்ததாக நான் பார்க்குறேன். இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் யூடியூப்பில் இருக்காங்களே, இப்போ அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் போட்டு அவர் சொல்கிறது அப்படின்றது அவர் டார்கெட் பண்ணக்கூடிய அந்த இளைஞர்களுக்கான ஒரு செய்தியாக இருக்குது. பட் அது முழுமையாக போய் சேருமான்னா அதில் பெரிய சந்தேகம் இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோ வடிவில் சொல்கிறது அப்படின்றது நிறைய பேர்த்த கொண்டு போய் சேர்க்கும். அதை வந்து நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் அது இதுன்னு எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணுவாங்க. அது ஒரு மைலேஜை வந்து விஜய்க்கே தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு டெக்ஸ்ட்டாக நீங்கள் போடும்போது அதை எத்தனை பேர் படிப்பாங்கன்றது தெரியாது. விஜய் போட்டதன் காரணமாக எல்லா செய்தி சேனல்களும் ஒரு செகண்ட் அதை கேரி பண்ணிட்டு போயிடுவாங்களே தவிர அது வந்து மனசில் நிற்கிற மாதிரி இருக்குமா அப்படின்றது தெரியல. ஏன்னா இப்போ விஜயுடைய அந்த உணர்வுபூர்வமான ஃப்ரெண்ட்ஸ் கடிதம் வந்து ட்விட்டரில் பார்க்கும்போது ஒரு விதமாக இருக்கும். அது வந்து ஒரு தொலைக்காட்சியில் பிரேக்கிங் செய்தியாக வரும்போது வேற வடிவமாக இருக்கும். இல்லை அதை யாராவது ஷேர் பண்ணுறாங்கன்னா அது வேற ஒரு வடிவமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஒரிஜினாலிட்டி அப்படின்றது போயிடும். இப்போ இந்த மாதிரியான செய்திகளை அவர் வந்து நேரடியாகவே வந்து ஒரு வீடியோ மூலமாக சொன்னார் அப்படின்னா இன்னும் எளிமையாக தொண்டர்களோ இல்லை அவருடைய ஃப்ரெண்ட்ஸோ புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பாருங்களேன், இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த டைமும் வந்து ஃப்ரீ டைமும் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 செகண்ட்ஸில் வந்து நீங்கள் ஹூக் பண்ணணும். நீங்கள் ஹூக் பண்ணல அப்படின்னா அந்த வீடியோ வந்து அவங்க கடந்து வேற ஒரு வீடியோவுக்கு ஸ்வைப் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. அப்படின்றப்ப இன்னைக்கு ஒரு கடிதமாக எழுதுறன்ற பேரில் ஒரு ஓல்டு ஸ்டைலையும் ஒரு நியூ ஸ்டைலையும் மிக்ஸ் பண்ணி அவர் ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஐ திங்க் அந்த ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக பண்ணார் அப்படின்னா அதோடைய வீரியத்துக்கு அது ரீச் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்ல வர்றாரோ அது தெளிவாக அவர் கம்யூனிகேட் பண்ண மாதிரி இருக்காது, அது தொண்டர்களை போய் சேராதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ அவர் அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளோ பேர் என்னென்ன சொன்னாங்க, எவ்வளோ கிரிட்டிசிசம் வந்திருக்குன்றதெல்லாம் கவனித்து அதில் சரியான விஷயங்களை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது அவருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இல்லையா? பொதுவாக வந்து நம்ம பண்ணோம், பேசணும், இல்லை நடந்தது, இதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஏன் பேசணும்? சில யூடியூபர்கள்லாம் அவங்க பேசுறதே ஒரு மாதம் கழிச்சு மன்னிப்பு கேட்குறவங்களாம் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக மாறினதுக்கப்புறம் கூட இது தப்பு தான், இதை எப்படி கன்வே பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு பக்குவமாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். விஜய் வந்து கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து அவருடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு இக்கு இல்லாத ஒரு சூழலில் ஃபர்ஸ்ட் அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு இக்கு சேர்க்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போதுலேருந்து இப்போது வரையும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மீது முன்வைக்கக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளையும் அவர் உள்வாங்கிட்டு அதை திருத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அப்படின்றது நம்ம கண்கூட பார்க்க முடியுது. ஒவ்வொரு தருணங்களையும் அவர் வந்து கிரிட்டிசிசத்தை வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுறாரு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க, அப்படி இல்லை நான் செய்கிறது தான் சரி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கிரிட்டிசிசத்துக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாரு, அதை வந்து திருத்திக்கிறாரு அப்படின்றத பார்க்க முடியுது. அப்படிதான் அவர் இந்த இக்கையும் சேர்த்துக்கிட்டார்ல, தமிழக வெற்றி கழகம்னு இருந்தது, அதை வெற்றி கழகம்ன்றது வந்து அதுதான் சரின்னு சொல்லும் போது அந்த இக்கை சேர்த்துக்கிட்டாரு. ஸோ அது மாதிரி இந்த நிகழ்வுகளையும் கூட பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்தது, அது எல்லாமே சரி, ரொம்ப மிகப்பெரிய ஒரு அன்பை வந்து செலுத்தினாங்க, எல்லாமே சரி. அட் த சேம் டைம் வந்து ஒரு சில ரசிகர்கள் பண்ண விஷயம் வந்து பார்ப்பவர்களே முகம் சுளிக்க வைத்தது. அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு தோணுச்சு. அதை வந்து இன்னைக்கு அவர் ஒரு கடிதம் மூலமாக அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இந்த கடிதம்ன்றது வந்து ஏன்னா தொடர்ச்சியாக அவர் கடிதம் மூலமாக அண்ணா ஸ்டைலில் வந்து கம்யூனிகேட் பண்ணணும், பேசணும்னு நினைக்கிறாரு. முன்னாடி வந்து ரொம்ப பியூர் ஃபார்மேட்டில் கடிதம் வந்துட்டு இருந்தது.
இந்த கடிதம்ன்றது வந்து ரொம்ப ஒரு யங்ஸ்டர்ஸை மையப்படுத்தி யூடியூப்ல அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவங்களை மையப்படுத்தி வந்த கடிதம் மாதிரி இருக்கு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அவர் சேர்த்துக்கிறாரு. ஸோ அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். இன்னொரு பக்கம் அஜித் வந்து நேற்று பத்மபூஷன் அவார்டு வாங்கிட்டு சென்னை வராரு. ஏர்போர்ட்ல வரும்போதே செய்தியாளர்கள்லாம் அவரை போய் சூழ்ந்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தர் சால்வை போட வராரு. அவர் சால்வை கையில வச்சிருக்கிறத சுரேஷ் சந்திரா பார்த்துட்டு உடனே வேணாம் நீங்க போங்க அப்படின்னு சிக்னல் பண்றாரு. பட் அவர் அதையே மீறி சால்வை போட வராரு. அஜித்தும் அதை அவாய்ட் பண்ணிட்டு போறாரு. ஸோ எந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே நான் என்கரேஜ் பண்ணக்கூடாதுங்கிறதுல அஜித் இன்னும் தெளிவா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை தருது. இன்னொன்று என்னன்னா, அவர் எப்பவுமே செய்தியாளர்களை சந்திச்சது கிடையாது, பொதுவெளிக்கு அதிகமாக வரமாட்டாரு. ஆனால் இந்த பத்மபூஷன் விருது வாங்குறதுக்கு நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஐபிஎல் மேட்சை போய் நேராக பார்த்தாரு. அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. அங்கே இருந்தவங்க எல்லாரோடையும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமாவும் டெல்லியில் போயிட்டு அந்த விருது வாங்கினதுக்கப்புறம் ஒரு நேஷனல் மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் அவருடைய பாணியே கிடையாது. இப்போ நேற்று ப்ரெஸ் மீட்டில் பார்க்கும்போதும் விரைவில் சந்திப்போன்னு சொல்கிறாரு. இப்போ ப்ரெஸ் மீட் நடத்த போகிறாரா அப்படின்ற கேள்வி வருது. வழக்கமான அஜித் அப்படின்ற அந்த பாணியிலிருந்து அவர் இப்போ அவரும் மக்களை சந்திக்கிறது அந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டாரா? அஜித்தை பொறுத்தவரையில ஒரு பர்சனல் பர்சன் தான் நினைக்கிறேன். அதாவது ரொம்ப வந்து தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொது தளத்தில் வைக்கிறது அவருக்கு வந்து அடிப்படையிலே விருப்பம் இல்லை அப்படின்றது தான் அவருடைய பேட்டிகள்லேருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஃபோட்டோ வந்து வெளியே வர்றது, ஹாலிடேஸ் போறாருன்னா அந்த ஃபோட்டோ வெளியே வர்றது, அப்புறம் வந்து இந்த மாதிரி பைக் ரைடிங் ஃபோட்டோஸ், ஐபிஎல் ஃபோட்டோஸ், அப்புறம் வந்து பைக் ரைடிங், கார் ரேசிங் எல்லா ஃபோட்டோஸும் வெளியே வர்றதுக்கான முக்கியமான காரணம் ஐ திங்க் ஷாலினி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய ஒய்ஃப் வந்து ரொம்ப ஆக்டிவாக இன்ஸ்டாகிராமில் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நம்மளுடைய ஹாப்பினஸ் எப்படி ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தொடர்ச்சியாக புஷ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடங்கள்ல ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறத பார்க்க முடியுது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவர் வந்து மீடியா வந்து கேட்கும்போது, கேள்விகள் கேட்கும்போதும் சரி, மற்ற இடங்கள்லையும் அவர் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரியே தெரியல. அவருக்கு ஒரு சின்ன கூச்சம் அப்படின்றது இருக்கு. இப்போ கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே வந்து அவர் செய்தியாளர் சந்திப்பு அப்படின்னு எதுவுமே நடத்தலை. இப்போ ரீசெண்டாக கார் ரேசிங் அப்போ தான் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதுக்கு பிறகு இந்தியா டுடேக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஐ திங்க் May 3 வந்து அது ஃபுல் இன்டர்வியூ வரப்போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு போர்ஷன் மட்டும் போட்டிருக்காங்க. அந்த போர்ஷன் நம்ம கேட்கும்போது கூட ஆடியோவாக இருக்குது, ஆடியோ ஃபார்மேட்டில். அதை கேட்கும்போது கூட அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு இந்த பத்மபூஷன் விருது வழங்கினது அப்படின்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய 33 வருட கடின உழைப்புக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக நான் பார்க்குறேன். இன்னும் வந்து மிடில் கிளாஸ் அட் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாரு. மிடில் கிளாஸுடைய மைண்ட் செட் தான் எனக்கு இன்னமும் இருக்குது அப்படின்றது தான் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது அஜித்குமார் என்ன அவ்வளோ பெரிய அச்சீவ் பண்ணுறாரு 33 இயர்ஸில் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி வரும். நிச்சயமாக அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வச்சிருக்காரு. இன்னைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு நடிகராக இருக்காரு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த விருது வந்து ஆன் மெரிட் அவருக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்றதுல நிறைய பேர் நிறைய கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அதில் முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அஜித்துடைய ஒரு படம் வந்து இன்னைக்கு ஒரு சொசைட்டில ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா, அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இல்லை ஒரு சோசியல் டிஸ்கஷனை உருவாக்கியிருக்கா. உதாரணத்துக்கு இப்போ ஜெய்பீம்னு வச்சுக்கோங்க. ஜெய்பீம் படம் வந்து இன்னைக்கு சொசைட்டியில் ஒரு டிஸ்கஷன் ஏற்படுத்தினது. அதனுடைய தொடர்ச்சியாக அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதியை தேடி தந்தது. அந்த மாதிரி ஏதாவது அஜித்துடைய படங்கள் பண்ணியிருக்கா? அஜித் பண்ணது எல்லாமே பியூர் கமர்ஷியல் படங்கள். அவர் வந்து படங்களில் நாக்கு துருத்துறதா இருக்கட்டும், இல்லை வந்து துப்பாக்கி வச்சு சுடுறதா இருக்கட்டும், இல்லை யாரையாவது அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்கள் தான் அவர் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு சொசைட்டிக்கு வேல்யூ ஆடடாக எந்த ஒரு படங்களும் பெரிதளவில் பண்ணதில்லை. சில பேர் சொல்லுவாங்க சிட்டிசன் பண்ணாரு அப்படின்னு. ஒரு சில படங்கள் அப்படி இருக்கலாம், விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள். அதுவும் கூட கமர்ஷியல் வேல்யூ உள்ள படங்கள் தான். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோஸுமே வந்து எல்லா படங்கள்லையும் ஏதோ ஒரு சோசியல் மெசேஜை வந்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அஜித்துடைய படங்கள் அப்படி வேல்யூ ஆட் பண்ண மாதிரி நமக்கு தெரியல. பட் அஜித்துக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவர் வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவில் ஒரு அங்கீகாரமாக நினைக்கிறாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ அரசியல் காரணங்கள் இருக்கும்னு சொல்கிறீங்களா? இதில் அரசியல் அடிப்படையில் இதை கொடுத்துருக்காங்களா? இதுக்கு முன்னாடியும் வந்து போன வருஷம் கேப்டன் விஜயகாந்துக்கு விருது கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே பொலிட்டிக்கலான ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத பொதுவெளியில் நம்ம பேசுறதை பார்த்துருக்கோம். இந்த விஷயத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? நிச்சயமா அரசியல் காரணங்கள் இருக்கலாம் அப்படின்றது தான் நிறைய பேருடைய சந்தேகம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திபன் நடிகர் இருக்காருல்ல,
அவர்கிட்ட தான் வந்து அஜித் எப்படி ரீச் பண்ணுறதுன்னே கேட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு முன்னாடி, இந்த அவார்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. அப்படி தான் இவருடைய பேர் அப்படின்றது பரிந்துரைக்கப்பட்டது அப்படின்னு அவரே வந்து வெளிப்படையாக ஓப்பனாக கொடுத்துருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல அஜித் அப்படின்ற ஒரு நடிகருக்கு ஏன் விருது கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இப்போ சமகாலத்தில் அவரோட பயணிச்சவர் விஜய், அவருக்கும் 33 வருட அனுபவம் அப்படின்றது இருக்கு. இப்போ விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிட்டாரு. இன்னைக்கு அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவருடைய இந்த ஸ்டார்டம்ன்றது வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசியல் களத்தில் இருக்கு. அப்படின்றப்ப கண்டெம்பரரியா இருக்கக்கூடிய ஒரு நடிகருக்கு நம்ம வந்து விருது கொடுப்பதன் மூலமாக அவருடைய ரசிகர்களை டீவியேட் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணம் தானே இருக்க முடியும், வேற என்ன இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கு. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு சூர்யா, விக்ரம், எத்தனையோ பேர் வந்து தன்னுடைய உடல் வருத்தி அவங்க வந்து நடிக்கிறாங்க. அவங்களும் இன்னைக்கு ஒரு 20 வருடங்கள் 25 வருடங்களுக்கு மேல வந்து சினிமாவில் இருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு அங்கீகாரமே கிடைக்கலையே. இப்போ அஜித் பண்ணது எல்லாமே பியோர் கமர்ஷியல் சினிமா. அஜித்தே இண்டீட் வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இட்ஸ் அன் அனதர் ப்ரொஃபஷன் ஃபார் மீ. எனக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுல வந்து நடிப்புன்றது ஒரு தொழில் தான், அந்த தொழிலை வந்து நான் செய்கிறேன். அதுக்காக வந்து எனக்கு வந்து நீங்கள் பட்டங்கள் கொடுப்பதோ என்னுடைய பேருக்கு மாற்றாக வேறு பேர்கள் சொல்லி அழைப்பதோ எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றார். யூ கேன் கால் மீ அஜித் குமார் ஆர் ஏகே அப்படின்றார். ஆனால் வந்து இதே அஜித் குமார் பல வருடங்களாக, கிட்டத்தட்ட ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி தான் அந்த அறிவிப்பே வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா தல அஜித் தான், அல்டிமேட் ஸ்டார் அஜித் தான். அப்போல்லாம் வந்து அவர் என்ஜாய் பண்ணார். ஐ திங்க் அவருடைய 45-50 ஃபிலிம்ஸ் வந்து அவர் வந்து தல அஜித்துன்னு தான் அவரை போட்டாங்க. அப்போல்லாம் வந்து அவருக்கு பிரச்சனை இல்லை. இப்போ லாஸ்ட் 4 இயர்ஸில் மட்டும் என்னை வந்து ஏகேன்னு கூப்பிடுங்க, ஏன்னா வந்து அவர் மற்ற தொழில்களில் ஈடுபட போகிறதுனால அங்கேயும் தலைன்னு கூப்பிட்டாங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு வகையில் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகிருக்கலாம். இப்போ வந்து ஒரு கார் ரேசிங்கில் போயிட்டு தலை அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா யூ மைட் ஹவ் ஃபெல்ட் பேட். அதுக்கு வந்து பேர் சொல்லியே அழைக்கலாம், ஏன்னா அது வந்து ஒரு பட்ட பெயர்ல ஒரு துணை பெயர், அது வந்து யாரோ ஒருத்தர் கொடுத்தது. அதோடைய சக்ஸஸ் வந்து வேற தொழில்கள்லையும் இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால வந்து ஏகேன்னே கூப்பிடுங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். பட் இந்த இன்டர்வியூன்றது கொஞ்சம் முரணாக தான் இருக்கு. அதே நேரத்தில் அஜித் குமாரை பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய லுக் அப்படின்றது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேசுவாங்க. இப்போ எப்படி ரஜினி சாரை வந்து சொல்லும் போது அவருக்கு வந்து முடியே இல்லைனாலும் அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படுறதில்ல, அதுக்காக விக் வச்சுட்டு பொது இடங்களுக்கு போகிறது அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப நேச்சராக அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப இயல்பாக நடந்துப்பார் அப்படின்னு. அதே மாதிரி தான் அஜித்தை பொறுத்தவரையில் அவர் வந்து டை அடிக்க மாட்டார், அவர் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் தான் அவருடைய லுக் அண்ட் ஸ்டைல் அப்படின்னு நிறைய பேர் சிலாகிச்சு பேசுவாங்க. இப்போ இந்த அவார்டு வாங்குறதுக்கெல்லாம் அவர் வந்து கலரிங் பண்ணிட்டு தான் போயிருக்காரு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஸோ இப்போ அவருடைய பேச்சிலே சில முரண்கள் இருக்கு அப்படின்றதும் உண்மைதான். அஜித்துக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டது ரசிகர்களால் பெரிய அளவுக்கு கொண்டாடப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு விருது கொடுக்கும்போது ஒரு நடிகருக்கோ இல்லை ஒரு மனிதருக்கோ எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு அளவுகோலாக வைக்கிறது சரியா இருக்காது. இதுக்கு முன்னாடியுமே சில நேரங்களில் அப்படி பண்றாங்க. அரசியல் காரணங்கள்னு சொல்றதே அதுதானே. இவருக்கு நம்ம விருது கொடுத்தா இவரால் நமக்கு என்ன கிடைக்கும், அவர் பின்னாடி இருக்கிறவங்க நம்மளை ஆதரிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பண்ணும்போது வேறு சில நடிகர்கள் இருப்பாங்க, இல்லை வேறு சில கலைஞர்கள் இருப்பாங்க, திறமைசாலிகளாக இருப்பாங்க, அவங்களுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இல்லை, இல்லைன்னா அவங்களுக்கு அந்த விருது கொடுக்கறதுனால நமக்கு எந்த பலனும் இல்லைன்னு சொல்லி அந்த ஆஸ்பெக்ட்ல யோசிச்சு விருது கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த விருதுக்கான முக்கியத்துவம் வந்து மக்கள் மத்தியிலேயே பெரிய அளவுக்கு இல்லாம போயிடும். இப்போ அஜித்தை பொறுத்த வரைக்கும் கொண்டாடப்பட வேண்டிய மனிதரா பல இடங்கள்ல இருந்திருக்கிறார். இப்போ ரசிகர் மன்றங்களால பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லும்போது ரசிகர் மன்றங்களை கலைச்சதா இருக்கட்டும், குடும்பத்தை பாருங்கன்னு சொல்லதா இருக்கட்டும், இதெல்லாம் போற்றப்பட வேண்டிய விஷயம் தான். அதே நேரத்துல அவர் ஒரு நடிகராக இன்னும் சரியான பாதையை ரசிகர்களுக்கு காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சின்ன சின்ன நடிகர்கள் கூட இப்போ பார்க்கும்போது சோஷியல் சர்வீஸில் தங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது விவேக் அவர்கள் இருந்தார், மறைந்த விவேக் அவர்கள் வந்து அப்துல் கலாம் சொன்ன மாதிரி மரக்கன்றுகள் நடுறதை வந்து அவருடைய வாழ்நாள் லட்சியமாக வச்சிருந்தாரு. அவர் சினிமாவை தவிர்த்து பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுனா அது மரம் நடக்கூடிய நிகழ்ச்சியாக தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அஜித் கையில் எடுத்து பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து சொசைட்டியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ வந்து பத்மபூஷன் இல்லை, இதை விட இன்னும் உயரிய விருதுகள் என்னென்ன இருக்கோ அது அத்தனையுமே அஜித் வந்து அவருக்கு கொடுக்கலாம், தகுதியான நபராக இருப்பார். அவர் ப்ரெஸ் மீட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் இந்த கேள்வியை நம்ம முன்வைக்கலாம். அவர் அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தாரு அப்படின்னா நிச்சயமா அது எல்லோராலும் கொண்டாடப்படும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அவரே வந்து அந்த இன்டர்வியூல என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து அனதர் ப்ரொஃபஷன், அந்த ப்ரொஃபஷனுடைய பை ப்ராடக்டா கிடைச்ச இந்த லவ் அப்படின்றது ரொம்ப ப்ரீஷியஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த ப்ரொஃபஷனில் கிடைச்ச அந்த லவ் இருக்குல்ல,
அந்த லவ்வுக்கு வந்து நீங்க நடிக்கிறது மூலமா மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியாது. உங்களுடைய நடிப்பு திறமை அப்படின்றது ரொம்ப கமர்ஷியலா இருக்கு. நீங்க வந்து உங்களை ஒரு கடவுளா ரசிகர்கள் வந்து நினைக்கணுன்றதுக்காக நீங்க போடக்கூடிய பிஜிஎம், நீங்க வைக்கக்கூடிய சின்ன சின்ன சாங்ஸ் எல்லாமே வந்து அது மையப்படுத்தி தான் இருக்கே தவிர உங்களை வந்து இன்னும் ஒரு புகழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அது வந்து வடிவமைக்கப்படுது இல்லை உருவாக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் நீங்க வந்து உங்களை ரசிக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது சொசைட்டிக்கு யூ ஷுட் கிவ் பேக். அப்ப என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இந்த ஆஸ்பெக்ட்லையும் அஜித் வந்து சிந்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டிராஃபிக் வயலேஷன்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அது ஹெல்மெட் போடுறதுல இருந்து இல்லைன்னா ரேஷ் டிரைவிங் பண்றது, ட்ரங்க் அண்ட் டிரைவ்னு எவ்வளவு விபத்துகள் நடக்குது, எவ்வளவு உயிர் போகுதுன்னு தெரியும். அதுல பெருமளவுக்கு இளைஞர்கள் தான் இருக்காங்க. இப்போ அஜித் மாதிரி ஒரு பாப்புலர் ஸ்டார் வந்து அந்த டிராஃபிக் வயலேஷன் சம்பந்தமா ஒரு சின்ன வீடியோ அவர் வீட்டில இருந்து பண்ணலாம், இல்லை அவருடைய இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஷேர் பண்றாரு அப்படின்னா அதோடைய தாக்கம் அப்படின்றது ரொம்ப பெருசா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை அவர் பண்ணாருன்னா இன்னும் மக்கள் அதிகமாக அவரை கொண்டாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு